காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடர்வதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டி வருகிறது. வடகனடா, உத்தர கன்னடா உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. ஹாசன் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய அதி கனமழையால் சாலைகள் பல இடங்களில் சேதமடைந்தன. இதனால் ஆங்காங்கே சரக்கு லாரிகள் பள்ளத்தில் சிக்கிக் கொண்டன. நீர்நிலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், மாண்டியா உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹாரங்கி ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தர்மஸ்தலா பகுதியில் நீர்நிலைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தொடர்மழையால் சிரூர் என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த 3 டேங்கர் லாரிகள் மற்றும் வீடு ஒன்றும் மண்ணில் புதைந்தன. இதில் 9 பேர் சிக்கிக் கொண்ட நிலையில் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கோலா என்ற இடத்தில் சிலிண்டர் லாரி ஒன்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு கனமழை கொட்டியது. இதனால் சாலைகள் குளம் போல் மாறின. இதற்கிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி அணைக்கு வினாடிக்கு 37,000 கன அடி தண்ணீர் வருவதால் அணையில் இருந்து காவிரி வினாடிக்கு 36,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. நுகு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அதில் இருந்து வினாடிக்கு 4,000 கன அடியும், KRS அணையில் இருந்து 2,289 கன அடி தண்ணீரும் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 16,577 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்கள்